அமைச்சிருக்கிறோம். மக்களோட ஆட்சி அகற்றுவதுதான் நம்முடைய நோக்கம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன்னா நம்ம குறை சொல்றதுக்கு வழியே கிடையாது. அதிமுகவே குறை சொல்றதுக்கு வழியே கிடையாது. என்னென்னமோ பார்த்தாரு, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்பொழுது என்ன பேசுறார்? தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டியா? ஸ்டாலின் அவர்களே, சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்டா கூட சொல்லுவாங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற பொது தேர்தல். தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், எந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலோடு இறுதி தேர்தல் திமுகவுக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம்னா திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? ஏன்னா திரு கருணாநிதி குடும்பம் அரச பரம்பரை குடும்பமா? அரச பரம்பரையில் தான் மன்னருக்கு அடுத்து இளவரசர் வருவார். அப்படி நினைச்சிட்டு ஸ்டாலின். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த முறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை சட்டமன்ற தேர்தல் மூலமாக கொடுப்பார்கள். அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எங்களுடைய வேட்பாளர் 234 தொகுதியில் 210 இடங்களில் வெல்லும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனிம கொள்ளை அதிகமா நடந்துட்டு இருக்குது. நடக்குது இல்ல? நம்முடைய கிருஷ்ணமுரளி பல முறை, தம்பி கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க, மெதுவா மெதுவா வாப்பா தம்பி, மெதுவா வா, மெதுவா மெதுவா வா, மெதுவா வாப்பா, கூட்டம் அதிகமா இருக்குது தம்பி, மெதுவா வா, கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்கப்பா, மெதுவா மெதுவா வா, கொஞ்சம் வழி விடுங்கப்பா தம்பி, வழி விடுங்க. காவல்துறை அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க. தண்ணி 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 விடு, இங்க பாருப்பா. கனிம வள கொள்ள இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்குது. அறிவித்த கிருஷ்ணமுரளி அவர்களும் நம்முடைய செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களும் பல முறை இதற்காக போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. மக்களும் கலந்து விட்டிருக்கிறீங்க. ஆனா இந்த அரசாங்கம் அதிகார துணையோடு கனிம வள கொள்ளை அதிகமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு விசாரணை நடைபெற்று சட்ட நீதியாக தவறு செய்தது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல சட்ட ஒழுங்கு கடுமையா பாதிச்சிருக்குது. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என் பாட்டிமாரு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலமான ஆட்சி. உண்மைதானே? ஆக இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதோட தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை அமோகமா நடந்துட்டு இருக்குது. போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்ல. கிராமத்திலிருந்து நகர வரை போதைப் பொருள் விற்பனை அதிகமா நடந்துட்டு இருக்குது. இதனால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது. நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சரோட கவனத்தை கொண்டு வந்தேன், அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த போதை நடமாட்டம் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது. போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்கள். இந்த கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கிறது. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றவர்கள் தன்னை மறந்து குற்றச்செயல் ஈடுபட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவறான வழியிலே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடப்பதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை ஆசாமியால். ஆகவே அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?